Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது ரீஜாய்ஸ் இன் நியூ எனிமீஸ் அப்படிங்கிற பிஎல் மேங்காவோட சாப்டர் 21 தான். ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்லே சென் வந்து ரென்னை திரும்ப சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரென்னும் நல்ல பையன் மாதிரி தான் திரும்பிட்டு இருக்கான். பட் வந்து பாதியிலே எட்டி பார்க்குறான் அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறத. சும்மா சொல்லக்கூடாது, இவன் வந்து பாடியை நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கண்ணு வந்து கீழே போகுது. சென் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு என்ன பார்க்குறேன்னு கேட்குறான். நம்ம 2 பேருமே பாய்ஸ் தானே, ஸோ பார்த்தா என்ன அப்படின்ட்டு ரென் கேட்குறான். சரி எதுக்காக இங்கே வந்தா அப்படின்ட்டு ரென் கேட்க, ஓ அதான் அப்படின்னு இவன் சொல்ல வரான். அதுக்குள்ளே ஜூனியர் வந்து ரூம்குள்ளே வந்துடுறான். ரென்னும் ஜூனியரும் தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிறாங்க. பார்க்கணுன்னு நீங்கள் வரலல்ல, எப்போல்லாம் நீ என்னை பார்க்க வரையோ அப்போல்லாம் பிரச்சனை மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு இவன் சொல்கிறான். அவனோட ரூம் நம்பர் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு ரென் சொல்கிறான். இல்லை சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு ஜூனியர் வந்து சமாளிக்கிறான். நீங்கள் 2 பேரும் தெரிஞ்சவங்களான்னு சென் கேட்க, நாங்கள் நெய்பர்ஸ்னு ரென் சொல்கிறான். அப்போ அங்கே காய போட்டிருக்க ஷாக்ஸை பார்த்து ஃபேஸே வந்து சேஞ்ச் ஆகுது. சீனியர் நீங்களாம் என்னோடய சாக்ஸை வந்து வாஷ் பண்ண ஹெல்ப் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சென் சொன்னாலும் ரென்னோட ஃபேஸ் எப்போ இவனை போட்டு தரலாம் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. ஏன் இவன் நம்மளை இப்படி பார்க்குறான் அப்படின்ட்டு ஜூனியரும் கொஞ்சம் ஜர்க் ஆகுறான். வெளில வா, நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவனை இழுத்துட்டு போகிறான். ஆனால் நீ தான் என்னை பார்க்கவே வரலாம் அப்படின்னு இவன் சொல்ல கேட்குற மாதிரி இல்லை, வெளில இழுத்துட்டே போய்கிட்டு இருக்கான். சென்னும் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணுறான். வெளியில் கூட்டு போயிட்டு அவனை அந்த சவுத்தில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறான். கொரியன் சீரியஸ்லாம் நம்ம பார்ப்போம்ல, புள்ளி பண்ணுறதுக்கு வந்து ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியே பண்ணுறான். அட்மாஸ்பியர் எதுவும் நமக்கு அந்த மாதிரி தெரியலை. நெக்ஸ்ட் டைம் சென்னை வந்து உன்னோட சாக்ஸை வாஷ் பண்ண சொல்லாதேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ எப்பத்துலேருந்து இந்த மாதிரி மற்றவங்க பிஸ்னஸில் தலையிடுறேன்னு கேட்குறான். உன்னோட கால் வந்து எவ்வளோ ஸ்மெல் அடிக்கும்னு உனக்கே தெரியும், ஸோ என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் அம்மா கிட்டே நான் போட்டு கொடுத்துருவேன்னு சொல்கிறான். யாரை நீ த்ரெட்டன் பண்ணுற? என்கிட்டையும் உன்னோட ட்ரம்ப் கார்டு இருக்குது தெரியும்ல, நம்ம 2 பேருக்குள்ளே இருக்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நீ டிஸ்ட்ராய் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே அப்படின்னு இவனும் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் நீ ஹாஸ்டலில் இல்லை, ஸோ என்னோடய கால் வந்து எவ்வளோ ஸ்மெல் அடித்தாலும் அந்த ஸ்மெல் வந்து ஒன்றை ரீச் ஆகாது, கரெக்ட் தானே அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்னா நான் ஹாஸ்டலுக்கு வந்து ஸ்டே பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத மறுபடியும் திங்க் பண்ணணும்னு சொல்கிறான். என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காகவே நீ இதெல்லாம் பண்ணுறியாங்கிற மாதிரியே ஜூனியர் கேட்குறான். அதோட சீன் வந்து அங்கே கட் ஆகுது. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் டேவும் வருது. ரென்னோட அம்மா வந்து கார்லேருந்து இறங்குறாங்க. இறங்கி வெளில பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து பார்க்குறான். இவங்க ஏன் இவ்வளோ சீக்கிரமாக வந்தாங்க அப்படின்னு நினச்சிட்டு குடுகுடுன்னு ஓடி ரென் கிட்ட சொல்கிறான். ரென், உங்கள் அம்மா ஸ்கூல் கேட்டில் இருக்காங்க, நீ இன்னும் விளாண்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுக்கு என்னன்னு இவன் கேட்குறான். அதுக்கு என்னவா, சென்னை ஒருவேளை உங்கள் அம்மா பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்குறான். அதை நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து குடுகுடுன்னு ஓடி வரான். அந்த ஸ்கூல் ஃபுல்லாக சென்னை தேடுறான், பட் யாருமே அவனை பார்க்கவே இல்லை. இப்போ எங்கள் அம்மா மட்டும் பார்த்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடுறான். எங்கள் அம்மாவோட ரியாக்ஷனை விட நான் ஏன் சென்னை அவங்க வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்னு நினச்சி பயப்படுறேன்னு. அப்போது ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து அவனை கூப்பிட்றான். சென் அங்கே இருக்கான்னு சொல்கிறான். ரென்னும் வந்து நின்று திரும்பி பார்க்குறான். அங்கே வந்து யாரோ ரென்னோட கையை பிடிச்சி, உனக்கே தெரியும் உன்னை வந்து நான் ரொம்ப நாளாக லவ் பண்ணுறேன் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ப்ரப்போஸ் பண்ண வரான். ரென் வந்து இதை நோட் பண்ணுறான். சென்னும் வந்து ரென்னை பார்க்குறான். அதோட சீன் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு நான் எப்படி ரிவ்யூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.